ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி போற்றி. அகத்தின் ஒளியாய் ஆன்மாவின் ஆற்றலாய் இருளகற்றும் ஜோதியாய் உன்னத உருக்கொண்ட ஏழுமலையான் உரைக்கின்றேன். வைகுண்டத்தில் வசிக்கும் யாம் இத்திருநாளில் மானுட ஆன்மாக்களை ஏற்றிட எமது இல்லத்தினை திறவு கொண்டு வரவேற்றிடுவோம். அகம் என்பது மானுட ஆன்மாக்களின் ஒளியினால் நிறைந்திடல் வேண்டும். வைகுண்ட ஏகாதசி எனும் திருநாளில் எமது பக்தர்கள் எமை ஆராதிப்பதன் நோக்கம் என்ன? மனிதர்கள் என்பவர்கள் எத்தருணத்திலும் மாயை எனும் பெரும் நிலையில் சிக்கியே வாழ்கின்றனர். அதனை விடுத்து வெளியேறும் வழி அறிவதில்லை, முயல்வதும் இல்லை. உடல் என்பதே பெரும் மாயை. அதற்கான எரிபொருள் எனும் உணவும் ஒரு வகை மாயையே. மாயை அகன்றிட உதவும் ஓர் அற்புத செயலென்பது வைகுண்ட ஏகாதசி எனும் நன்னாளில் நடைபெறும். உடலுக்கு தேவையான உணவு, உறக்கம் போன்றவை குன்றினால் உடல் தளர்வுறும். தளர்வுற்ற உடலே உயிரின் இயக்கத்திற்கு வழிகாட்டும். உயிரின் இயக்கம் ஓங்கிடும் தருணமே ஆன்ம ஆற்றல்களும் பெருகும். உயிரின் இயக்கமும் ஆன்மாவின் இயக்கமும் மனிதர்களால் தனித்து உணரப்படல் வேண்டும். உடலின் இயக்கம் குன்றினால் மாத்திரமே உயிரின் இயக்கம் வெளிப்படும். ஏகாதசி தருணங்களில் இயற்கையின் முறையில் உடல் தளர்ச்சியுறுவதும் உயிர் வீரியம் அடைவதும் நடைபெறும். சங்கு சக்கரதாரியான யாம் சங்கு எனும் கருவியினை ஓம்கார நாதம் கொண்ட ஈசனாகிய ஆன்மாவாகவும், சக்கரமாகிய கருவியினை ஆதிசக்தியாகிய உயிரின் இயக்கத்திற்கு உரித்தான ஆற்றலாகவுமே ஏற்று இயங்குகின்றோம். சங்கு என்பது இடதினில் அமைந்த ஓசை என்பதும் சத்தியமே. எனினும் சூட்சமம் என்பது யாதெனில் ஆதி சிவ சக்தி ஆற்றல்களினால் மாத்திரமே யாம் சங்கு சக்கரதாரியாய் இயங்குகின்றோம். சுதர்சன சக்கரம் என்பது ஆதி சக்தியினால் எமக்கருளப்பட்ட ஆற்றலாகும். அதனுள் ஆதிசக்தியே ஐக்கியமடைந்துள்ளார். ஸ்ரீ சக்கரதாரிணியான அம்பாள் சுதர்சன சக்கர உருக்கொண்டு உலகினை காத்திட எமது வலது கரத்தினில் ஆயுதமாகவும் அருளாகவும் திகழ்கின்றார். ஆதிசக்தியின் ஆற்றல்கள் அடங்கிய சக்கரமே எமதும் காக்கும் தொழிலுக்கான ஆற்றல்களை நல்குகின்றது. ஆதி சிவன் தனது இயங்கா தன்மை எனும் இயக்கத்தின் மூல ஆற்றலை ஓசை எனும் சக்தியாய் திரித்து உடுக்கை எனும் கருவிக்குள் நிலைத்திட முனைத்திட்டார். அவ்வோசையின் ரீங்கார நாதமே கடலோசையின் நாதமாய் உருமாறியது. அதனை பிரதிபலிக்கும் கருவியே சங்கு எனும் ஆற்றலாய் உருக்கொண்டது. காத்து ரட்சிக்கும் தொழில் ஏற்ற யாம் நாதத்தின் துணை கொண்டே இயங்கிடுவோம். எந்த ஒரு இயக்கமும் ஓசையின்றி நிகழ்வதில்லை. காக்கும் தொழில் ஏற்ற யாம் ஆதி சிவனின் ஆற்றல்களையே சங்கின் வடிவில் துணையாக ஏற்றுள்ளோம். எமது இயக்கம் துவங்குவதும் முடிவதும் சங்கு எனும் ஓசையின் துணை கொண்டே. ஒவ்வொரு யுகமாற்றத்தின் தருணத்திலும் யாம் சங்கின் ஒலி எழுப்பியே வீரியமான இயக்கத்தை வெளிப்படுத்துவோம். ஆதி சிவன் எமக்கருளிய சங்கும் ஆதிசக்தியானவர் அருளிய சக்கரமும் எமது இயக்கத்திற்கு உதவும் இரு விழிகள் போன்றவை.
அதன் பொருட்டே சங்கின் ஒலியானது நாராயணனுக்கும் சிவனாருக்கும் உகந்த ஒத்த ஓசையாக கருதப்படுகின்றது. சிவனார் விரும்பி ஏற்கும் சங்கின் ஓசை என்பது எமது இயக்கத்திற்கும் துணை புரியும் கருவியாக அமைந்துள்ளது. கலியின் எல்லையில் யாம் சங்கின் ஓசையினை எழுப்பி எமது வருகையினை புவிகுலத்தோருக்கு அறிவிக்கின்றோம். மகா யாகத்தின் தருணத்தில் யாம் எமது சங்கு சக்கர ஆற்றல்களால் மானுட ரூபம் கொண்ட உயர் சக்திகளின் மூலம் உருவான ஆன்மாக்களுக்கு எழுச்சியான இயக்கத்தினை அருளிடுவோம். அகத்திய மகரிஷிகளே கல்கி அவதாரமாய் உருகொண்ட காரணத்தினால் அவருடைய கரங்களை அலங்கரிக்கும் வண்ணம் யாம் சங்கு சக்கர ஆற்றல்களை நல்கிடுவோம். அகத்தியரின் அருளாசியினை பூரணமாய் பெற்றிட்ட ஆன்மாக்களுக்கும் யாம் சங்கு சக்கர ஆற்றல்களை அருளி உள்ளோம். அன்பு மானுடர்களே, ஆதிசக்தியின் ஒடுக்கம் நிகழும் இத்தருணத்தில் சுதர்சன சக்கரம் என்பது அம்பிகையின் ஸ்ரீ சக்கரத்தோடு பூரணமாய் ஒடுங்கும் என்றும் ஆதிசிவனின் உடுக்கை ஒலியோடு சங்கின் நாதமும் ஆழமாய் கலப்புறும் என்றும் தெய்வங்களின் ஆற்றல்களும் கருவிகளும் ஒருங்கிணைந்து ஒடுங்கினால் பல்வேறு புதுமையான கருவிகளும் இயக்கங்களும் மலரும் என்றுமே உணர்ந்திடுக. வைகுண்ட ஏகாதசி எனும் இத்திருநாளில் புவி இறங்கிய யாம் இனி அகத்தியரின் பணி ஏற்று இயங்கிடவே முழுமையாய் காத்துள்ளோம். மகா யாகத்தினை ஏற்று இப்புவியினில் பூரணமாய் நிலைத்து யுக மாற்றத்தை உருவாக்கியே விண்ணேறிடுவோம். எமது தனித்த இயக்கமான காக்கும் தொழில் என்பது அகத்திய ரிஷிகளிடமே அருளப்பட்டுள்ளது. அகத்தியரின் பணியானது அவரது அன்பு சேவகர்களிடம் அருளப்பட்டுள்ளது. மானுட குலம் விழித்தெழுந்து விண்ணேறிட மகா யுத்தமானது துவங்க உள்ளது. உள் மூளை போராட்டம் என்பது துவங்கிடும் முன்னர் அனைத்து ஆன்மாக்களையும் நாங்கள் காத்தருளிடவே முயல்கின்றோம். உணர்ந்து செயலாற்றிடவே அனைவரையும் கோருகின்றோம். அன்பான நல்லாசிகள்.